ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஏப்ரல் 21, 2024. இன்றைக்கி வந்து சண்டே. மூணாரில் வந்து நம்மளோட 3வது நாள் தான் இது. இன்றைக்கி என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் போக போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. செமையாக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு வீடியோவில் வந்து ஒரு தாத்தாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னை தான் வந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அவங்க பசங்களை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெளியே போக போகிறோம். அவங்களோட வெஹிக்கிளில் போக போகிறோம். எதில் போக போகிறோன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நேற்றுக்கு வெளியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து செம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். என்னன்றது அடுத்தடுத்து நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில். செம்மையாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். காலையில் வந்து இப்போ 7 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் ஏஞ்சோம். நேற்றுக்கு வெளியே போயிட்டு வந்தது டயர்டாக இருந்தது. 7 மணிக்கு தான் ஏஞ்சாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற பால் பவுடரில் டீ போட்டாச்சு. குடிச்சிட்டு கிளம்பணும். கிளம்பி நம்ம எங்கெல்லாம் போகிறோன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து ஒரு தாத்தா வீடியோவில் பார்த்தீங்கல்ல, அவங்க பசங்களை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெளியே போகிறோம். அவங்க வந்து ஓன் வெஹிக்கிள் வச்சு வந்து எல்லாமே வந்து சுற்றி காட்டுறாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம எந்த ஹெல்ப்புனாலும் வந்து நீங்கள் கேளுங்க, எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தையும் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ஃபோன் நம்பர் அதெல்லாம் வந்து நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப கேர் பண்ணி அவங்க பார்த்துக்கிறாங்க. என்னோட அவுட்ஃபிட் இதுதான். outfit. Outfit. Ini outfit. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், இதில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜீப் சஃபாரி. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபுல் டே ட்ராவல். நமக்கு வந்து தனியாக ஜீப் இந்த மாதிரிலாம் வேணும்னாலும் வந்து அவங்களே வச்சுருக்குறாங்க, அது எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை நம்ம வெஹிக்கிளில் போக போகிறோன்னா டிரைவராகவும் வருவாங்க. நம்ம வந்து ஃபோனில் புக் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வருவாங்க. சாமின்றது பார்த்தீங்கன்னா இந்த ராமசாமி ஐயர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக தமிழ்நாடாக இருந்தது தான் இது. நான் வண்டியில் போகும்போது சொல்கிறேன் அது என்ன சம்பவம்னு. இது வந்து அந்த காலத்தில் அவங்க எடுத்தது. அவங்க பிரிட்டிஷ்காரங்க இருக்கிற சமயத்தில் நம்ம ஆளுங்க இருந்து வேலை செஞ்சது. இது ஃபஸ்ட்டு ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன், எலக்ட்ரிக் பவர் சிட்டிக்காக வேண்டி ஃபஸ்ட்டு பண்ண பிளேஸ் இது. ஆமாம், இது கிட்டத்தட்ட 127 வருஷம் பழசு சார் இது இந்த பிரிட்ஜு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதோட விவரத்தை சொல்கிறேன். மூணாரில் வந்து 3 ரிவர் கிராஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா மூணார் வந்து லோக்கல் எஸ்டேட்லேருந்து ரிவர் கிராஸ் ஆகுது. அந்த ரிவர் வந்து மூணாரில் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிறது மூணார்னு பேர். அது இல்லாமல் 3 கோவில் அங்கே மூணாருக்குள்ளேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது, எல்லாமே 100 years ஓல்டுன்னு வைங்களா. சர்ச்சு, மசூதி, பக்கத்தில் முருகன் டெம்பிள் இருக்குது. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் டைப்பில் அமையும். கீழே சென்று ஆறு ஓடுறதுனால மூணாறு. இந்த 3ஐயும் இணைக்கிறது மூணாறு. நிறைய ஃபிலிம் ஷூட்டிங் வந்து மூணாறு சிட்டிலே நிறைய எடுத்திருக்காங்க. இது தமிழ்நாடாக இருந்ததுனால தான் இந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா. இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா இந்த நம்ம அசோக, ஆமாம் சங்கு சக்கரை சிம்பிள் இருக்கிறதுனால. வாங்க இந்த டேமோட இதை காட்டுறவாங்க, அதுக்கு அதுதான் மெயின். மெயின் இன்டெக்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 300 மீட்டர் முன்னாடி போயிடுது. போயிட்டு இது இங்கே முன்னாடி மவுண்டன் இருக்கு பாருங்கள். இது மவுண்டன் பார்த்தீங்கன்னா அடுத்து பைப் லைன் கனெக்ஷன் வந்து 5 கிலோமீட்டரில் அங்கே வருது. இந்த மவுண்டனுக்கு உள்ளே கூடி பைப் லைன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைப் லைன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ சைஸுக்குள்ளே அந்த அளவுக்கு ரவுண்ட் சைஸில் பைப் லைன் போகுது.
இந்த பைப் லைனை வந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மவுண்டன் உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எத்தனை வருஷம் வரைக்கும் பண்ணாங்கன்றதெல்லாம் வரல. இந்த மெயின் இன்டெக் இதோடது தான் இருக்குது. இந்த தண்ணி எலக்ட்ரிக் பவர் ட்ரீட்மெண்ட்டுக்காகவா இல்லை எலக்ட்ரிக் இது எலக்ட்ரிசிட்டிக்காக வேண்டி பண்ணியிருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அவங்களோடது. ஆமாம், இதுலேருந்து பம்ப் பண்ணி தண்ணி அங்கே எடுக்கிறாங்க. அங்கே எடுத்து இப்படி சைட்லைன் தண்ணி எடுத்து அங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா பைப் லைன் நம்ம பார்ப்போம். அங்கே மவுண்டன்லேருந்து பைப் லைனை கீழே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த பவர் ஸ்டேஷன் வச்சுருக்க ஏரியா பேர் வந்து சித்ராபுரம்ன்ற இடத்துல ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பழைய மெத்தடாக இருந்தாலும் இதில் ஃபுல்லாக மண் சேர்ந்துடும் இல்லைங்களா. இது சட்ரு டைப்பு. இந்த ஸ்கொயராக இருக்கு இல்லைங்களா, மேலே மிஷினரி இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து இது மேலே ஏறும்போது ஸ்கொயர் கீழே இறங்கிடும். க்ளீன் பண்ணிவிடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது லாக் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக நமக்கு அது வந்து சம்மர் டைம் இருக்கிறதுனால இந்த 2 மாதம் தான் வைங்களேன். இந்த மாதம் அந்த மே மாதம் லாஸ்ட்லேயே வந்து ரைனி ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதமாக ரைனி சீசன் தான் நமக்கு. ஆனால் வர்ற தண்ணியை ஃபுல்லாக இதில் சேவ் ஆகும். இந்த தண்ணி போகிறது அங்கே போயிட்டே இருக்கும். இதில் வந்து இன்னும் ஆள் போட்டிருக்காங்க. ஆள் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பை எதுவும் சேராத அளவுக்கு க்ளீன் பண்ணி தண்ணி மட்டும் தான் ஃபில்டராகி போகும். உள்ள ஃபில்டராக போய் இது உள்ளே போகும். நான் அந்த இடத்த அடுத்து போகும்போது காட்டுறேன். நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மூணார் வந்து எபோசி லெவலில் 1200 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். சென்னையில் கடல் மட்டத்துலேருந்து 1200 அடி ஹைட்டு. இது வந்து பிரிட்டிஷரோட அவங்க போட்ட அளவு தான் இது. அவங்க அதான் சார் என்னென்னா அவங்க வந்து நம்ம இங்கே செஞ்சுட்டு போயிருக்க ஒரு காரியத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். புதுசாக நம்ம எதுவுமே பண்ணலை. எல்லாமே அவங்க பண்ணது தான் இங்கே. அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்னென்னவோ கண்டுபிடிப்பாங்க. நாங்கள் அங்கேருந்த தேன் கூட கண்டுபிடிச்சிட்டோம்ல. எப்படி நம்மளோட அறிவு. இந்த பிளேஸ் வந்து நம்ம மூணார்லேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போகிற வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. நமக்கு முதல்ல போனப்போ தெரியல. அவர் சொன்னப்புறம் அடடா இந்த வழியாக தானே போயிட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மூணாரில் இதுவும் பார்க்க வேண்டிய இடம் போல் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா ரெட் கலர்லேயே வரும், கருப்பு கலர்லேயே வரும். என்ன பேர் சொன்னீங்க? இது சார் முள்ளிப்பழம். இங்கே சொல்கிறது ஆமாம். ஆக்சுவலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் உங்கள் ஏரியாவில் போனீங்கன்னா இது இருக்குது. சேல் இருக்குது. 300 400 சேல் இருக்குது. அது இங்கே ரோட்டில் இருக்குது. அது அங்கே இருக்குது. ஆயுர்வேதிக் இல்லை, இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மூணார் தான் காட்டும். ஏன்னா இது மேற்கு தொடர்ச்சியோட மழை இது எல்லாமே. வேறு என்ன கேட்டிங்கன்னா இது வந்து வேறு யூஸ் பண்ணுவாங்க. இதோட வேறு ஐயர்மார் கையில் ஒரு வேர் வச்சுருப்பாங்கல்ல. இது துதியெல்லாம் கழிக்கும் ஒரு இந்த வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து சாம்பல் பண்ணும்போது நம்மளோட அந்த சின்ன மஜை எது இருந்தாலும் அந்த வியாதி டக்குன்னு பரவுன்றதுனால அவங்க பாலில் வச்சு முக்கி இந்த வேரை யூஸ் பண்ணுவாங்களோ. அது கண்ணங்கத்திரி வேறு. இந்த வேரை வச்சு பண்ணோம்னா அந்த எதுவுமே நம்மளை தாக்காதுன்றதுனால அவங்க கையில் அந்த வேரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடிலாம் நம்ம ஊர் பக்கம் இல்லை, இது வராது. இந்த செடி கூட இருக்கு. துத்தி செடி இருக்கு. இது நிறைய இருக்கும். இது இருக்கும். இது இல்லை, அது கிடையாது. இந்த இருக்குங்க இந்த செடி. ஒன்றும் இல்லை. என்ன செடி இது? ஷார்ட் பழம். என்னங்க அப்படி சொல்கிறேன்? ஷார்ட் பழம் கலெக்ட் பண்ணலாம் போல. ஷார்ட் பாருங்க. அது எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிடுங்க. புளிப்பு இருக்கா? புளிப்பு இருக்கு. இது மூழ்கி சொல்லுவாங்க. என்ன இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நாங்கள் சும்மா சின்ன பசங்களை பிடிங்கி அதாவது எதுவுமே ஒன்றும் விஷம் கிடையாது. நெல்லிக்காய் புளிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கெல்லாம் கூட நிறைய இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு சில செடிலாம் வந்து அங்கே இருந்த செடிலாம் இதுக்கு உதவும், இதுக்கு மூலிகையாக இது இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். நம்ம பக்கம் இருக்கிற செடிங்களும் வந்து ஒரு சிலதெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட் போகலான்னு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து டாட்டாவோட டீ ஃபேக்ட்ரி. அது அந்த இடத்துல அப்படியே குப்புன்னு சூப்பர் வாசமாக இருந்தது. மருதாணி
இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபால்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மெயினாக வந்து இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸாக இருந்தது. இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் தான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. நிறைய மழை வரும்போது வந்து நல்ல தண்ணி வந்து நிறைய பாயும்போது சூப்பராக இருக்குமா. இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது தண்ணி. அதெல்லாம் லேசாக தான் தெரிஞ்சுது. இந்த மாதிரி சிங்கிள் லீஃப் தான் கட் ஆகும். இது கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு ஒரு தடவை கண்டினியூவாக கட் பண்ணலாம். இது வந்து சீசன்லாம் கிடையாது, 12 மாதமே கட் பண்ணலாம். லைட்டாக மழை வந்து வெயில் அடித்தா போதும். தண்ணி நிறைய அப்சர்வ் பண்ணாது. மண் சரிவை தடுக்கிறதுக்குள்ள தான் டீ பிளான்ட். ஆக்சுவலாக டீ பிளான்ட் கிடையாது, டீ வந்து ட்ரீ தான். இது நம்ம கண்டினியூவாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பிளான்ட். இது கிட்டத்தட்ட லைஃப் வந்து 100 வருஷம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சார். ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் செலவு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு கண்டினியூவாக கட் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் ஆகிடும் அது வளர்ந்து. ஆமாம் ஆமாம் சார், ஓரளவுலேயே கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ அங்கே கட் பண்ணி விட்டுருக்காங்க இல்லைங்களா சார், அங்கே கட் பண்ணி அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 30 வருஷம் பழசுன்னு வைங்களேன். இந்த நம்ம பார்க்கறதுக்கு டீ பிளான்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு ஏரியாவுக்கும் ஒரு டீ பிளான்ட்டோட டேஸ்ட் வித்தியாசம் வரும். மூணாரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கே வந்து டீ டெஸ்டிங் இருக்குது. இந்த ரகம் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த டேஸ்ட் இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த லீப் வேஸ்ட்டு. இந்த லீப் 100 நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இந்த லீப் மட்டும் தான் கட் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் டீ இருக்கு, காஸ்ட்லி. அது இதில் வந்து இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, கிரீன் டீக்கு யூஸ் பண்ணுறது இந்த இருக்கு இல்லைங்களா, இதுதான் கிரீன் டீ. இதுதான் கிரீன் டீயா? இது என்ன பண்ணீங்கன்னா நிழலில் வளர்த்தி எடுப்பாங்க. இது மிஷினரி வராது, இது நிழலில் வளர்த்தி எடுப்பாங்க. கிரீன் டீ வந்து கொலஸ்ட்ரால் எடுத்து கம்மி பண்ணக்கூடியது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டிவியில் விளம்பரம் வந்து தப்பாக பண்ணுறாங்க, நிறைய பேர் அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வெறும் வயிற்றுல இது குடிக்கக்கூடாது, எதையாவது சாப்பிட்டுட்டு தான் இதை குடிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி இருந்தாலும் அதை எடுத்துரும். அது காலையில் இந்த வாக்கிங் போகிறவங்க அதை சாப்பிட்டு போவாங்க, இதுக்கு கிரீன் டீ குடிச்சிட்டு போகிறேன்ட்டு. ஆனால் என்னென்னா இதை குடிச்சிட்டு போனால் அவங்களுக்கு ரொம்ப டல் ஆகிடும், டவுன் ஆகிடும். உடம்புல இருக்க கொழுப்பு சக்தியை கம்மி பண்ணுறது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடிய தான் கிரீன் டீனோட வேலை. இது என்ன, கிரீன் டீ குடிக்கலாம், கம்பல்சரி குடிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே குடிக்கலாம், ஆனால் எதையா சாப்பிட்டுட்டு குடிக்கணும். இது ஒரு 2 லீஃப் எடுத்து நம்ம கிரீன் டீ போடுறோம், ஒரு 2 கிளாஸ் போடுறோம்னா அது வந்து கலர்லாம் ரொம்ப சேஞ்சிங் தெரியாது. அதில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, மில்க் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் தண்ணி தான் அது குடிக்கணும். நம்ம அதான் உடம்புக்கு ஹெல்த்து. இதவே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 2வது ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம், அதை எடுத்து வச்சு 2வது ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கிரீன் டீ வேலை. இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா ரகம் தனித்தனியாக பிரியுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 12 வகையான ரகம் பிரியும். இதுலேயும் வேஸ்ட் இருக்குது, டீ வேஸ்ட் இருக்குது. அங்கே அந்த வேஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இங்கே கொட்டிடுவாங்க கீழே. குழி எடுத்து மூடிட்டாங்கன்னா 6 மாதம் கழிச்சு அது உரம் திருப்பி டீ பிளான்ட்டுக்கே போட்டுருவாங்க. அந்த வேஸ்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம புளி யூஸ் பண்ணிட்டு கொட்டையை அது தூர போடுறோம் இல்லைங்களா, அந்த கொட்டையை வறுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டில் எங்கே டீ குடித்தாலும் ஒரு மாதிரி துவக்கும். துவக்கிற காரணம் புளியாங்கொட்டை. நம்ம ஆனால் ஒரு சில பேர் அங்கேயே டீ குடிச்சிட்டு இந்த டீ குடிக்கும்போது என்னங்க நாங்கள் அங்கே அழகாக இருந்துச்சு, இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்களேன்னு நாங்களே ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இதுதான் ஒரிஜினல். நீங்கள் அதுவே குடிச்சு பழகிட்டு இருந்தாலும் உங்களால் மாற முடியல. என்ன வாங்கிட்டு போவோம், அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஸ்ட் டீ இதுதான் சார் யூஸ் பண்ணணும், இதுதான் சார் ஹெல்த்து. நீங்கள் தேயிலை பற்றி பேசுனா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிரீன் டீ பிளான்ட் வந்து நம்ம இந்தியாவில் கண்டுபிடிக்க கிடையாது, சீனாவில் கண்டுபிடிச்சது. கிட்டத்தட்ட 1500 வருஷம் முன்னாடியே டீ பிளான்ட் இருக்கு, ஆனால் மரமாக இருக்கு. சீனாவில் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து மூலிகை பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஆளுக்கு போய் அதை பிரிட்டிஷ்காரன் பிக்கப் பண்ணி நம்ம ஆளுங்க கொண்டு வந்து வச்சுட்டான். ஏன்னா அவன் பிளான் பண்ண இடம் என்னன்னா இங்கிலாந்து சொன்ன இல்லைங்களா, அந்த கிளைமேட் அந்த மாதிரி இடத்துல தான் அவனோட இருக்க முடியும். அவனோட தோலோட ஸ்கின்னுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் அவன் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் அவன் சூஸ் பண்ணது கொடைக்கானல், வால்பாறை, ஊட்டி, மூணாறுலாம் அவன் சூஸ் பண்ண பிளேஸ் தான் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த டீ லீஃப் அவனுக்கு தேவைப்படலாம், இதை வந்து அதிக சேல்ஸ் ஆகலை அப்படின்னா வேரோட பிடிங்கிடுவான், பிடிக்கிட்டு வேற ப்ராஜெக்ட் போடுவான். இந்த ஓல்டு டைப் வந்து ஷேடில் தான் வந்து அந்த நாற்று வர வச்சு அதுக்கப்புறம் பண்ணாங்க. இப்போ ஃபுல்லாக ஹைப்ரிட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக வளர்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா தேயிலை கிட்டத்தட்ட ஹைட்டுக்கு இருக்கும். இந்த அப்போ வந்து கையில் எடுத்தாங்க இல்லைங்களா, அப்போ எடுத்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கட் பண்ணுறதுனால இந்த இதோட சேர்த்து கட் பண்ணிடுவாங்க.
ஓ அந்த இப்ப குச்சி cut சேர்ந்து பண்றது இப்படி சேர்த்து கட் ஆகும். ஒரு சில அதுதான் வேஸ்ட். கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணாலும் இது சேர்த்து கட் ஆகும். இந்த இலை கட் பண்ணாம. அப்ப அடுத்த வருஷம் இந்த இலை என்ன பண்ணுது, இந்த கட் பண்ணாச்சுன்னா இந்த செடியோட தன்மை பற்றி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓஹோ. நல்ல ஹைட் இருக்கும் சார். இது கட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து குனிஞ்சு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 8 hour ஒர்க்கர்ஸ். காலையில் 8:30 மணி 8 மணிக்கு வேலைக்கு வந்துடுவாங்க. 10 மணிக்கு டீ டைமு, 12 to 1 லஞ்ச் டைமு, 4:30 மணி ஆகும்போது வீட்டுக்கு போயிடுவாங்க. இடையில ஒரு டீ டைம் இருக்குது. கவர்மெண்ட் ஹாலிடேனா லீவு கொடுத்துருவாங்க. சாட்டர்டே ஹாஃப் டே லீவு, சண்டே ஹாலிடே. வருஷத்தில் 15 நாள் சேலரியோட லீவு. கவர்மெண்ட் பே ஸ்லிப் கொடுத்து சேலரி 58 வருஷம் ஒர்க் பண்ணாங்கன்னா ராடமெண்ட்டு பென்ஷன் இருக்கு. இப்போ வாங்குறவங்க 2000க்கு மேலே பென்ஷன் வாங்குறாங்க. கொஞ்சம் முன்னாடி வேலை செய்வாங்க 900 வாங்குறாங்க, 1600 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ 2000 கம்பெனிக்காரங்க கொடுக்குற பென்ஷன். ஆமாம் சார். இந்த கம்பெனி இங்கே ஒர்க் பண்ணுறதுனால 58 வருஷம் ஒர்க் பண்ணுறதுனால கம்பெனி கொடுக்குற பென்ஷன். நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த வீடு ஃப்ரீ சார், குவார்டர்ஸ். நான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேலை செய்கிறார், நான் வேலை செய்கிறேன்னா எனக்கு அந்த குவார்டர்ஸ் என் பேரில் வரும். இல்லைன்னா அந்த குவார்டர்ஸ் நம்ம பூட்டி கொடுத்துடணும். சாவி கொடுத்துடணும். அதுக்கு வேற ஆளை கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு அப்படிதான் போயிட்டே இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த அனிமல்ஸும் சாப்பிடாது. இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதில் வெள்ளா ஆடுலாம் பார்த்தீங்கன்னா கடிச்சிரும். இது ஒரு மாதிரி சும்மா வாயில வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு மாதிரி கசப்பு தெரியும். இல்லை நோயெல்லாம் வருமா? சரி இல்லை சார், அதுக்கு தான் மருந்தெல்லாம் தெளிப்பாங்க. மருந்தெல்லாம் தெளிப்பாங்க. அந்த நோய் வர்றது, இந்த ஒரு மாதிரி பட்டு போடுறது. இந்த இது வந்து காய். இந்த சீடு சொன்ன இல்லைங்களா, இது வந்து இது பார்த்தீங்கன்னா உள்ள நுங்கு டைப்பில் இருக்கும். தண்ணி தாவமாக இருந்துச்சுன்னா இது கூட நம்ம வாயில் போட்டுக்கலாம் வைங்களேன். ஆனால் இதுவே இந்த சீடு மாறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன்மை மாறிச்சுன்னா கருப்பாயிடும் அதோட. இல்லைங்களா? அப்படி எடுத்துட்டு வாங்க, கீழே போடாது. இது பூ பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக பூக்கும். நாங்கள் பூ பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா சார் 5 இல்லைன்னா 7 சார். இதுவும் அதே தான் சார். பச்சை இது 5 கிலோ போட்டோம்னா 5-6 கிலோ போட்டோம்னா 1 கிலோ கிடைக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது? காய் இல்ல இலை சொல்றாங்க. சும்மா இது வந்து வேஸ்ட் தான் இந்த காய். ஆனால் வந்து இது முன்னாடி வந்து சீடில் தான் வந்து பண்ணாங்க. இப்போ தான் டெக்னாலஜி மாற டோட்டலாக மாறி செடி வச்சிடுறாங்க. அப்படி வர்றது டீ பிளான்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கிளைமேட்டு எங்களுக்கு வேர்க்காது. வெயில் எவ்வளோ அடித்தாலும் வேர்க்காது. டிசம்பரில் -4, -6க்கு போயிடும். ஸ்னோஃபால் ஆகாது. ஆனால் மைனஸ் ஆனாலே ஸ்னோஃபால் வந்துடணும். இந்த கிளைமேட்டுக்கு ஸ்னோஃபால் ஆகாது. 5-6 ஆகிடும். ஆனால் 18 போயிருக்கு. -18 நமக்கு பார்க்க முடியாது. நம்ம மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஈரம் இருக்கும். ஒரு புல்லு மேலே விழுந்ததுன்னா புல்லில் அந்த பனி அப்படியே உட்காரும். டிசம்பரில் கம்பல்சரி அப்படி இருக்கும். முதல்லாம் வெடிச்சிடும். இங்கே அந்த அளவுக்கு அந்த கிளைமேட் இருக்கும். அதான் வருஷத்துக்கு மைனஸ் போயிடுச்சுனாலே வந்து ஸ்னோஃபால் ஆகிடும்லன்னா ஸ்னோஃபால் ஆகாது. இந்த கிளைமேட்டு அப்படி. இது நேராக கொச்சினில் ஏர்போர்ட் பக்கத்தில் கடலில் கலந்தது டேரெக்டாக. இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் 7 டேம் இருக்குது சார். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்கன்னா 7 டேம் இருக்குது. அதில் மூணாறுக்குள்ளேயே 1 2 டேம். மூணாறில் 3. அவர் வந்து டீ பிளான்ட் பற்றி சொல்ல வந்து வியப்பாக பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து அப்படியே தான் நான் எடுத்ததெல்லாம் போட்டுட்டேன். ஏன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது கேட்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து டீ பிளான்ட்டுன்னு அப்படியே மேலோட்டமாக பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே என்னெல்லாம் வேலை நடக்குதுன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் வந்து நான் அப்படியே போட்டிருக்கிறேன். எதுவும் கட் பண்ணல. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ரொம்ப துளிர்பிரில் தான் வந்து க்ரீன் டீ எடுப்பாங்களாம். நைட்டு தான் வந்து நானும் கவசியப்பா எப்படி எடுப்பாங்க, க்ரீன் டீ வேறு ஏதாவது இருக்குமான்னு பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இதே தான். இந்த பெரிய இலை வச்சு வந்து நம்ம நார்மலாக குடிக்கிற டீ. இந்த காயெலாம் வந்து அந்த டீ செடியில் வருது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்புறம் கருப்பாக உள்ளே இருக்கிற விதை கருப்பாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து க்ரீன் டீ எப்படி தயார் பண்ணுறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக கண்டிப்பாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த சின்ன சின்ன துளிர்ப்புலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து காட்டினேன். அதில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் டீ எடுக்கிறாங்களாம். பொதுவாகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து டீக்கு வந்து டிகாஷன் மட்டும் குடிங்க, பாலோடு சேர்த்து குடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைப்லைன் வந்து என்னன்னா முதல் ஸ்பாட் பார்த்தோம் பார்த்தீங்களா, டேம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்களே, அங்கேருந்து தண்ணி வந்து கீழே வருது. அதுக்காக போடப்பட்ட பைப்லைன் இது.
இந்த பைப் லைன் மூலமாக வந்து கீழே தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து பவர் எடுக்கிறாங்க இதிலேருந்து. இப்போ தண்ணி இதில் போகுதுனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் ட்ரெயின் ட்ராக் ஒன்று போட்டிருப்பாங்க அதில், இந்த சைடில் அது ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராக்கு இல்லை. ஆனால் இது எப்படி கொண்டு வந்தாங்க, இது எந்த அப்போலாம் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உருக்கு. அந்த இதெல்லாம் அந்த இது ரிவீட் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணி அடிச்சிருக்காங்க. இந்த இதில் போல்ட் நட்டு வரும் இங்கே இந்த இடத்துல. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அப்போல்லாம் ஹேண்ட் ஒர்க் தான். எப்படி பண்ணாங்கன்றது ரொம்ப ஆச்சரியம் சார். இதெல்லாம் இவ்வளோ இத்தனை வருஷத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கு. இது நம்ம பார்க்கறதுக்கு பைப் லைன் பெருசாக இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா சின்னதாகிட்டே போகும். கீழே வரைக்கும் இருக்கு. அங்கே சின்னதாக போகும்போது அந்த ஃபோர்ஸாக தண்ணி போகணுங்களா, அந்த இதில் ஃபோர்ஸுக்காக பைப் லைனோட சைஸை வந்து குறைச்சி, அதனால தான் இவ்வளோ ஹைட்டில் இருந்து அந்த தண்ணியே கீழே கொண்டு போய் போக 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 பைப் லைன் சின்னதாகிட்டே போயிருக்கு. அப்போ அங்கே கீழே தான் சித்ராபுரம் அந்த ஏரியா, அங்கே தான் எலக்ட்ரிக் பவர் சிட்டி இது பண்ணுறாங்க, பவர் ப்ராஜெக்ட். ஆமாம், அதுக்கு இதுதான் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ரன்னிங்கில் தான் சார் இருக்குது. தண்ணி இதில் போய்கிட்டு தான் இருக்குது. பவர் எடுத்துட்டு, ஆமாம், பவர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு டேமேஜ் கிடையாது. அப்படி எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா பார்க்கறதுக்காக தான் பக்கத்தில் அந்த ட்ரெயின் ட்ராக் மாதிரி போட்டுருக்காங்க. அதில் மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், போயிட்டு வந்து பார்க்கறதுக்கு. ஆனால் இப்போ யாரும் போகிற மாதிரி தெரியல. இப்போ இல்லை சார், இப்போ கண்டினியூ ஓடிட்டு தானே இருக்கு. அப்போ வந்து புதுசில் வந்து அந்த மாதிரி போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்துருப்பாங்க. சர்வீஸுக்காக கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அது ஒரு 800வது வருஷத்துலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சார். அப்போமே வந்திருக்காங்கல்ல. பாதி பில்டிங் 1966 சுற்றி சரி. செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி வேர்த்துச்சு. மூணாரா இது இல்லை நம்ம ஊரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. அப்போ தான் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார், மூணாறு அந்த சரௌண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நீங்கள் தாண்டினீங்கனாலே வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி காய்னு காய்ச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நாங்கள் உடலையே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போகலாம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போனோன்னா எங்களுக்கு வந்து எனர்ஜி வேணும்னா பெட்ரோல் வேணும்னோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு டீ ஷாப்புக்கு நிறுத்தினார். அதை ஏன் கேட்குறீங்க, ஏன்டா கேட்டோம், டீயே மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுமையான ஒரு டீ குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் டிகாஷனும் இல்லை, சர்க்கரையும் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். குறை சொல்கிறோன்னு இல்லை, கண்டிப்பாக வந்து முடியவே இல்லை எங்களால் குடிக்கவே. அந்தளவு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேட்டு சக்கரை வாங்கி போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் குடித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுற்றி பார்த்ததெல்லாம் ஃபுல்லாக போட்டோம்னா ரொம்ப லென்த் ஆகிடும். அதால் வந்து இந்த ஸ்பாட் இப்போதைக்கு பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோ வந்து இதுதான். இதிலிருந்து இன்னும் 2-3 பிளேஸ் வந்து நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வரும்.